ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்துட்டேன். எனக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமாக வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் மெடிசன் சைடு போகலாமா, இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் ரிலேட்டடாக எதனா ரிசர்ச்சில் போகலாமா? எனக்கு ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதே டைமில் எனக்கு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பேரண்ட்டும் வந்து சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இன்னும் டிசிஷன் எடுக்கல அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு அருமையான ஒரு கம்பேரிசன் நம்ம டீம் உங்களுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. ஐசர், என்ன சார் ஐசர்? தமிழ்நாட்டில் மாணவர்கள் கேள்விப்படாமையே இருக்குதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருடங்களாக நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்து இன்னைக்கு ஐசருக்கு நம்ம குழந்தைங்க போயிட்டு இருக்காங்க. அப்புறமா அடுத்தது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு ஃபீல்டு நீட்டு, டாக்டர். இது ரெண்டுத்துக்குமே தான் உங்களுக்கு கம்பேரிசன் கொடுக்க போகிறோம். இது மூலயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஃபோக்கஸு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பாருங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், மிக்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழ இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட், இன்னைக்கு ஐசர் அப்படின்னா என்ன? ரைட்டா? தென் ஐசருக்கு ஏதோ ஒன்று I18 போட்டிருக்கீங்களே, என்ன சார்? அப்புறமா வந்து இதுல இருந்து நீட் 2026, இது நீட்டுன்னு தெரியும் சார் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறது பார்க்கறது தெரியுது. ரைட், சயின்டிஸ்ட் ஆர் டாக்டர் என்ன? ஐசர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் தான் ஐசர். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பக்கத்தில் அப்படின்னு எடுத்தோம்னா திருமேந்திரம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்குது. இதை தவிர புனே, கொல்கட்டா, மொஹாலி இந்த மாதிரி இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போபால் அங்கெல்லாமும் நம்மளுக்கு ஐசர் வந்து இருக்குது. ரைட், நீட்டு நம்மளுக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். எந்த எலெக்ஷன் வந்தாலும் தடை செய்வோம் நீட்டை, எதிர்ப்போம் நீட்டை, தூக்கி போடுவோம் நீட்டை, இப்படின்னு நம்ம சொல்றதுனால நம்மளுக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயமா ஒரு நீட்டு ஆயிடுச்சு. என்ன நீட்டு? ரைட்டா? நீட்டுன்னா தெரியும்ல, எதுக்கு? டாக்டர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம், MBBSக்கு படிக்கணும் அப்படின்றப்ப நம்ம எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் நீட். ரைட், இந்த I18 என்னன்னா ஐசர்ல போய் ஜாயின் பண்ணோம்னா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுதான் I18. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சயின்டிஸ்டா ஆர் டாக்டரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த ரியல் கேரியர் ட்ரூத்தை தான் நம்ம இங்க வந்து பேச போறோம். ரைட்டா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் யாருன்னா இப்பதான் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியோட சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா +2 படித்துட்டு கொண்டிருக்க மாணவர்கள் இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா எந்த குரூப்ல போகலாம், எங்க போய் சேரலாம்னு ஒரே கன்ஃபியூஷனா ரிசல்ட் வந்தது வரைக்கும் இருக்கக்கூடாது. அதனால முன்னாடியே ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால ஆர்ஜிஆர் டீம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவா அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தெளிவா வந்து கொடுக்கணும், இந்த கோர்ஸ்னா தான் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்க கரெக்டா டிசைட் பண்றதுக்கு டெய்லி பேசிஸ்ல ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்க என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். அழகாக நீங்க பார்த்துக்கலாம். இது யார் பார்க்கணும் அப்படின்னா +2 மாணவர்கள் பார்க்கறதுக்கு டைமும் உங்களால ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் டெய்லி பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பாருங்க கண்டிப்பா. ஏன்னா உங்களுடைய கேரியரை இது வந்து உங்களுக்கு டிசைட் பண்றதுக்கும்
அடுத்தது ப்ரொசீட் பண்றதுக்கும் அதுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ரைட்டா? அடுத்தது உங்களால பார்க்க முடியலன்னா பேரண்ட் கிட்ட சொல்லிடுங்க, அம்மா தயவு செய்து, அப்பா தயவு செய்து ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். 7ல இருந்து 8 மணி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அழகா போட்டு காதுல வச்சுட்டு அழகா டிராவல் பண்ணுங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்தீங்கன்னா டிவி எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வேற எதனா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதுல நீங்க உங்களுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க குழந்தையோட ஃபியூச்சருக்கு கரெக்டான கோர்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்க கேரண்டி. சரியா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணினோம். அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரு கிளாரிட்டியே இல்லாம என்ன பண்ணனே தெரியல, என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருணும். அப்ப நீங்க பார்த்து முடிக்கிறீங்க, அப்பா சூப்பர் அருமையா சொன்னாரா சார், இதுதான் என் குழந்தைக்கு அப்படின்னு நீங்க வந்து விருப்பப்பட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருணும். அப்பதான் நம்மளுடைய டீம் இன்னும் பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது எடுத்துட்டு வந்து வீடியோவா கொடுப்பாங்க. சரியா? ஓகே. இப்ப ஒய் திஸ் கம்பேரிசன் மேட்டர்ஸ், ஏன் நம்ம வந்து இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. தெரியாது அப்படின்றதான் உண்மையா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. கிட்டத்தட்ட 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 12th என்ன குரூப் ஜாயின் பண்ணணும்னு தெரியாமையே ஜாயின் பண்ணிடுறாங்களாம். அவங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு இன்ஃபர்மேஷனோ அவங்களுக்கு இல்லாம பண்றாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. சூசிங் பிட்வீன் ஐசர் அண்ட் நீட் இஸ் நாட் அபவுட் மார்க்ஸ், டிசைட் யுவர் ஐடென்டிட்டி. இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி நம்ம பாக்குறது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஐடென்டிட்டியும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் இன்கம் டைமிங்கையும் அண்ட் ஃபியூச்சரையும் டிசைட் பண்றதுக்கான ஒரு கம்பாரிசனை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? என்ன அப்படின்றத பார்த்துறோம் அப்படின்னா கோர் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லைன்ல சொல்லுங்க சார் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நீட் ட்ரீட் பேஷண்ட். நீட் என்ன பண்ணுது, நீட் மூலயமா நம்ம டாக்டர் ஆக போறோம், அது மூலயமா மக்களுக்கு என்ன பண்ண போறோம், ட்ரீட் பண்ண போறோம். தென் ஐசர் ஒரே லைன்ல சொல்லுங்க, டிஸ்கவர் நியூ நாலேஜ். நிறைய விஷயங்களை வந்து புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இப்ப கோவிட் டைம்ல கூட கண்டுபிடிச்சாங்க இல்லையா? என்ன கண்டுபிடிச்சாங்க? தடுப்பூசி எங்க ஐசர்ல தாங்க இருந்து வந்தது. ஓ அப்படியா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? போத் ஆர் ப்ரெஸ்டீஜியஸ். நீட்ல படிச்சு டாக்டர் ஆனாலும் சரி, ஐசர்ல படிச்சு ஒரு சயின்டிஸ்ட் ஆனாலும் சரி, ரெண்டுமே எப்படியாப்பட்ட ஃபீல்டு, அருமையான ஃபீல்டு. போத் ஆர் டிஃபிகல்ட். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்றது டிஃபிகல்ட், பட் த பாத்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ரெண்டுமே பாத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும், டிஃபரெண்டாவும் இருக்கும். ரைட்? வாட் இஸ் ஐசர் அண்ட் ஐஐடி அப்படின்றப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஐசர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஃபோக்கஸ் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட். டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 5 years இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம், பிஎஸ்சி எம்எஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. என்ட்ரி வயா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஐஏடி அப்படின்றது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஆட் எக்ஸாம்ஸ் அப்படின்றாங்க. ஸ்ட்ராங் குளோபல் ரிசர்ச் ரெகக்னிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூட் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. தென் வாட் இஸ் நீட்? நீட் அப்படின்றது என்ன? நேஷனல் என்ட்ரன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ரைட்டா? டிகிரி என்ன அது மூலமா கிடைக்குதுன்னா எம்பிபிஎஸ் டிகிரி 5.5 yearsக்கு நம்ம பண்ண முடியும். ஃபோக்கஸ் எங்க இந்த நீட் முடிக்கிற மூலமா ஒரு கிளினிக்கல் மெடிசன் அண்ட் பேஷண்டோட கேர் பண்றதுக்காக தான் இங்க வந்து நம்மளுடைய ட்ரைனிங் இருக்கு. தென் கேட்வே டு பிகம் ஏ டாக்டர். டாக்டர் ஆகிறதுக்கு எது கேட்வே? நம்மளுடைய நீட் எக்ஸாம். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும் ஐசருக்கும் நீட்டுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசர் வந்து பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ். எதுல இருந்து கேட்பாங்க? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்ட்ல இருந்தோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 15 கொஸ்டின். 4 15 எவ்வளவு ஆச்சு? 60. ஒரு கொஸ்டின் கரெக்டா கொடுத்தீங்கன்னா நீட்டு மாதிரி தான் 4 மார்க், தப்பாயிடுச்சுன்னா -1 மார்க். ஐ லாஜிக் அண்ட் அனலிசிஸ் சம்பந்தமா தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுவே நீட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா 180 கொஸ்டின், 3 hour எக்ஸாம். இதுவும் 3 hour தான், இதுவும் 3 hour. ஆனா அது 60 கொஸ்டின், இது வந்து 180 கொஸ்டின். பயாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா 50% வெயிட்டேஜ் வந்து பயாலஜி பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கும். இதுல என்ன செக் பண்றாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் தான், கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி இருக்கு, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இங்க வந்து இருக்கும். தென் டிஃபிகல்ட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட் தான். அது எப்படி இருக்கும்னா ஜேஇ மெயினுக்கும் ஜேஇ அட்வான்ஸ்க்கும் ஒரு நடுப்பட்ட தன்மையில இருக்கும். நீட்டை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் அண்ட் மெமரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் வந்து நீட் இருக்கு. ரைட்டா? நீட் வந்து கம்பேர் பண்றப்ப ஐசர் எக்ஸாம்ஸ் ரெண்டுமே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு ரெண்டுமே கஷ்டம் சொல்லலாம். கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். பட் ஜென்ரலா பாக்குறப்ப 2 எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான எக்ஸாம்ஸ் தான். நீட் ப்ரிப்பரேஷன் அலோன் இஸ் நாட் எனஃப் ஃபார் ஐசர் அப்படின்றாங்க. ஏன்னா
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் தான் படிப்போம், மேக்ஸும் இருக்கு இதுல, ரைட்டா? அதனால ஐசருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு மேக்ஸும் 4 சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதா இருக்கு. +1 அண்ட் +2ஓட 2 சப்ஜெக்டும் சேர்த்த மாதிரி தான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ரெண்டுமே சேர்த்த மாதிரி தான் நமக்கு கேட்கறாங்க. ஆனா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் தான் வரும், அதுல மேக்ஸும் இருக்கு. ஃபீஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எவ்வளவு சார் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கோ ஃபீஸுக்கு அப்படின்னா, ஐசரை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கு 2.5 இருந்து 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. 2.5 lakhsல இருந்து 3.5 lakhs வரைக்கும் 5 இயர்ஸுக்கு ஆகுது. இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்காலர்ஷிப் இருக்கு, இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் கூட இங்க அவைலபிள் இருக்கு. தென் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கட்டும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸே கிடையாது, ரைட்டா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு காலேஜஸ் சேர்ற மாதிரினா 30,000 இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 18,000, பட் வெளி மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கூட ஜாஸ்தி தான். பிரைவேட்டு காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படி இருக்குன்னா 35 லட்சத்துல இருந்து 1.2 crores வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு, டோட்டல் ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாட் யூ ஸ்டடி இன் ஐசர்? ஐசர்ல என்ன சார் படிப்போம், ஐசர்ல என்ன சார் படிப்புகள் சொல்லி கொடுக்குறாங்க? ஐசர்ல வந்து ரிசர்ச்னா என்ன விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு படிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம படிக்கலாம். ஹெவி லேப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா நம்மளுக்கு ரிசர்ச் இருக்கும். இந்த ஃபைனல் இயர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் திசிஸ் வந்து இருக்கும். தென் வாட் யூ ஸ்டடி இன் எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ்ல என்ன சார் படிப்போம், என்ன படிப்போம் அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன படிப்போம், உடம்பு சம்பந்தமா படிப்போம் அப்படின்றோம்ல. கிட்டத்தட்ட அனாட்டமி, பிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, பார்மகாலஜி, கிளினிக்கல் ரொட்டேஷன், 1 இயர் மேண்டேட்டரி இன்டர்ன்ஷிப்பும் இங்க எதுல இருக்கும், எம்பிபிஎஸ்ல இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஐசர்ல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் வந்து மேஜர் அண்ட் மைனர் ரெண்டுமே வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங் இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்ல வந்து ஃப்ரீடம் இருக்கும், எது வேணாலும் நம்ம பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இங்கே அப்படிலாம் கிடையாது, ஃபிக்ஸ்டு கரிக்குலம். இதுதான் 19 சப்ஜெக்ட் படிக்கணும்னா 19 சப்ஜெக்ட், நம்மளுக்கு இஷ்டத்துக்கு எல்லாம் மாத்தி படிக்கணும், சப்ஜெக்ட் சாய்ஸ். அதே போல சேம் பாத் ஃபார் ஆல், எல்லாருமே ஒரே இதுல தான் போகணும். ஆனா இதுல ஐசர்ல உள்ள போறவங்களாம் ஒரே இதுல தான் போகணும்னு அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங் இருக்கு. எதுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிசர்ச்ல ஈடுபடுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. பட் இங்கே மெடிசன்ல அப்படிலாம் கிடையாது, ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன்ஸ். சார் ஐசர்ல அந்த பேசிக் முடிச்சிட்டோம், ரைட்டு. அதுக்கு அடுத்தது அப்படின்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ, கிளைமேட் சயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர்ல வந்து தனித்தனி ஏரியால நம்ம வந்து பண்ண முடியும். எம்பிபிஎஸ் வந்து பிஜிக்கு போறப்ப ஆஃப்டர் பிஜியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அங்க மெடிசன், சர்ஜரி, ரேடியாலஜி, பீடியாட்ரிக்ஸ், தென் ஆர்த்தோ, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன்ல பிஜி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐசர் வந்து இந்த 5 இயர்ஸ் முடிஞ்சுமே நம்ம பண்ண முடியும். அடுத்தது நம்ம எடுத்துட்டோம் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐசர் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எது இருந்தாலும் பண்ண முடியும். பட் இந்த பிடெக் கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர்ல இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங்லாம். அதுக்கு கம்பல்சரி மேக்ஸ் வேணும். 60% வந்து அக்ரிகேட், நம்மளுடைய +2ஓட மார்க்ல அக்ரிகேட் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 5% ரிலாக்ஸேஷன் இருக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் 50% இருக்கும். 10% வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10% ரிசர்வேஷன் இருக்கு. அப்போ 40% தான் வந்து கேட்குறாங்க. ஏஜ் வந்து 17 வருஷம், 17 இயர்ஸ். எந்த வருஷம் போய் நம்ம வந்து மெடிசன் சேர்றோமோ அந்த வருஷம் 17 இயர்ஸ் 31 டிசம்பர்ல நம்மளுக்கு வந்து முடிய வேண்டியிருக்கும். சப்போஸ் உதாரணத்துக்கு 2026ல நம்ம வந்து என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா 31/12/2026 அவங்களுக்கு 17 இயர்ஸ் முடியக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா எலிஜிபிள் இருக்கு. தென் லிமிட் அட்டம்ப்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் எழுத முடியும். ஒன்று இப்போ நான் 2026ல போய் ஐசர் எழுதுறேன்னா 2025ல எக்ஸாம் எழுதி தான் நான் அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து எழுதினா நம்ம இதை அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் நீட்டு, ரைட்டா? பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 85லேருந்து 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்கு போறாங்க அப்படின்னா பிஹெச்டி தான் போறாங்க. ஐசர்ல படிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வேலைக்கு போகணும் அப்படின்றத மாதிரி இல்லை. பிஹெச்டி தான் வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங். இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. அப்ராட் பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை பொட்டன்ஷியல். நிறைய பசங்க இங்கே படிச்சுட்டு ஸ்காலர்ஷிப்ல வந்து அப்ராட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 100% வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், நம்மளுக்கு அது தெரியும். 5 to 8
லேக்ஸ் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் கழிச்சு அவங்க வந்து வாங்குறாங்க. ஹையர் ஆஃப்டர் இதுக்கு மேலேயும் சம்பாதிக்க முடியுமா? அது கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது. ஒரு பிஜி பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணி ஸ்பெலோஷிப்லாம் பண்ணாங்கன்னு வச்சுங்க, நல்ல சேலரி வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் டிலே இருக்கு. சேலரி குரோத் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஐசர்ல வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் பிக் குளோபல் ஜம்ப் நம்ம சயின்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு போகலாம், நிறைய இடத்துல வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாரு வந்து பண்றாங்களோ அவங்க நல்ல பிக் ஜம்ப் எடுக்க முடியும். நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிசன் முடிக்கிறாரு எம்பிபிஎஸ் அப்படின்றப்ப ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஸ்டேபிள் growth வந்து இதுல நம்ம வந்து ஒரு மெடிசன் ஃபீல்டில் பார்க்க முடியும். பீக் இன்கம் பாசிபிள் இன் போத் பார்ட்ஸ், ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியுமானா ஆமா. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்ன ஸ்பெஷலைசேஷன் பண்றோம், என்ன விஷயங்களை நம்ம நியூவாக கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வென்ட் பண்றோம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய சேலரி பார்த்து நல்ல ஐயா அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேரியர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசர்ல படிக்கிறவங்களுக்கு பிஹெச்டி பண்ணலாம், ரிசர்ச் சயின்டிஸ்டா போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் பயோடெக், தென் கவர்மெண்ட் லேப்ஸ்ல போகலாம். இன்டர்நேஷனல் ரிசர்ச் கேரியர்லையும் அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆஃப்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிட்டாருன்னா கவர்மெண்ட் டாக்டரா போகலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போகலாம், ஓனா கிளினிக் வச்சுக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன்ல போகலாம், ப்ராக்டிஸ் அப்ராட் யூஎஸ் யூகே அப்ராட்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல 2026 அதுக்கு மேல வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஐசர்ல வந்து ஏஐ, டேட்டா சயின்ஸ், கிளைமேட் ரிசர்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்ல வந்து இருக்கு. மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலிஸ்ட் டிமாண்ட் அண்ட் டெலிமெடிசன் க்ரோயிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்ல, ஓலா மாதிரி எப்படி வீட்டுக்கு புக் பண்ணா வீட்டுக்கு வரும், அந்த மாதிரி டெலிமெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பீக்ல வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே நல்ல growth கேரியரை வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து காட்டுது. மெசேஜ் பேரண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மெசேஜ்? சூஸ் ஐசர் இஃப் யுவர் சைல்ட் லவ்ஸ் வாட் திங்கிங் அண்ட் டிஸ்கவரி. திங்க் பண்ணி ஏதாவது டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஐடியா இருக்கு சார், என் குழந்தை ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகணும் சார், எதனா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் சார், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க they have to choose ஐசர் if your child loves thinking and discovery. சப்போஸ் நீட்டுக்கு போகணும் அப்படின்னா யார் போகணும்? இஃப் யுவர் சைல்ட் லவ்ஸ் பீப்புள் அண்ட் சர்வீஸ். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விரும்புது, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணி சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா they have to write the NEET exam and become doctor. Marks doesn't decide success. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கை வச்சு டிசைட் பண்ணாதீங்க உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை. ரைட்டா? இட்ஸ் எ மைண்ட் செட், ரைட்? ஓகே, the final decision அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா choose ஐசர் if you love why. எப்பயுமே ஏதாவது பார்த்ததுமே ஏன் இது இருக்கு, ஏன் இது எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, இது ஏன் என்ன பண்ணும், இதுக்கு ஏன் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையா இருந்தது அப்படின்னா சூஸ் ஐசர் இஃப் யூ லவ் ஒய். ரைட்டா? சூஸ் நீட் இஃப் யூ லவ் ஹவு டு ஹீல். எப்படி வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மெடிசன்ல போகலாம். ஒய்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஐசர்ல போகலாம். போத் பார்ட்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டபிள் ஒரு பொசிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு தான். போத் நீடு டெடிகேஷன். ரெண்டுமே டெடிகேஷனோட தான் இருக்கணும். ஏன்னா இட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு நம்மளுக்கு தேவையா இருக்கும். இந்த ரெண்டு எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராக் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நம்மளுக்குடைய 2026க்கு இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜனவரிலையும் பிப்ரவரிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐசருக்குன்னா இருக்கட்டும், நீட்டுக்குன்னா இருக்கட்டும். நான் எழுதி பார்க்குறேன் சார், என் மார்க் என்னதான் வருது அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் ஆர்ஜிஆரோட கோமட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் நம்ம வந்து பண்றோம். இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம். வீட்டில் இருந்தனே இப்போதைக்கு சண்டே 2ல இருந்து 5 வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்துட்டு போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே ஐசர் எக்ஸாம் வந்து மே வந்து லாஸ்ட் வீக்கு. நம்ம நீட்டோட எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டே. இதுக்கு நீங்க வந்து என்ன ஆகலாம், ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்கும் 11 and 12ஓட போர்ஷன்ஸ் ஃபுல்லா படிக்கணும். ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி சிலபஸ். இது ரெண்டுத்துக்குமே இந்த 4 மாசத்துல அச்சீவ் பண்ணி அப்படியே வந்து கவர்மெண்ட் சீட்டை தூக்கிடலாம் அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஐசர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து போடலாம். ஏன்னா நான் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐசருக்கு ஒரு 40 டேஸ்க்கான ட்ரைனிங் இருந்தது. போர்டு எக்ஸாம் முடிஞ்சு, ஏன்னா மே லாஸ்ட் தான், அப்போ டைம் இருந்தது. அப்போ நீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் டைம் கிடைச்சு. இந்த 30 நாள், இந்த 40 நாள் ட்ரைனிங்லேயே குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பசங்க கிராக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கிராக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க நிறையவே பேர்.
இதுல வந்து சீட்டு எடுத்தவங்களே இருக்காங்க அப்படின்னா ஆமா, கவர்மெண்ட் சீட் எடுத்த பசங்க கூட 30 நாள் ஆர்ஜிஆரோட நீட்டோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் சீட் வாங்கினவங்க இருக்காங்க. பிரைவேட் கவர்மெண்ட்ஸ் நிறைய பசங்க போனாங்க. கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் மூலயமா போயிருக்காங்க. இதுவே ஐசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐசர் எல்லா ஐசர்லயும் நம்ம குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க. திருவேண்டரத்துல ஜாயின் பண்ணாங்க, திருப்பதியில ஜாயின் பண்ணாங்க, கொல்கத்தா கேம்பஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க, மொஹாலியில ஜாயின் பண்ணாங்க, பெர்காம்பூர் கேம்பஸ்ல இருக்காங்க, போபால்ல எல்லா கேம்பஸ்லயுமே 40 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு பசங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க ஹார்டு. நான் கூட சொல்றப்ப பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. பட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்டிடியூடு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு 40 நாள் 45 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க, கிராக் பண்ணிட்டாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷம். அப்ப பரவாயில்லையே, நான் கூட ரொம்ப டஃபா இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்படிடா பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2883 சீட்ல நம்ம பசங்களே ஒரு 20ல இருந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஐசர்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா ஐஐடில பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மூலமா தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, சீட் கொடுக்குறாங்க. அங்க 32 சீட்டு. அதிசயம் பாத்தீங்கன்னா 32ல 2 சீட்டு ஆர்ஜிஆரோட ஸ்டூடெண்ட் கிராஷ் கோர்ஸ் மூலயமாவே போயிட்டாங்க. அந்த நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருஷம் முன்னாடியே நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணா எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க, ஆன்லைன்ல இப்பத்துல இருந்து ப்ரிப்பேர் ஆவாங்க அப்படின்றதுனால கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்ஜிஆர்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அழகா கவர் பண்ணி வீட்டில இருந்தே படிச்சுக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதுல இருக்கக்கூடிய சில எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கும், ஜேஇ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கும், ஐசர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் பிட்சாட், விஐடியை பொறுத்த வரைக்கும், பிட்சாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், சில இடத்துல பயாலஜி இருக்கு, இங்கிலீஷ் வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூடு கேட்குறாங்க. இது எல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுக்குறோம். ஜேஇ, அமிர்தா, தென் எல்பியூ, நெக்ஸ்ட் எஸ்என்யூ, சிவநாடார் நடத்தக்கூடிய எஸ்என்யூ, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே சேர்த்த மாதிரி கியூட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக வந்து இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 நாள் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் முடிச்சுமே டெய்லி கிளாஸஸ் 10 to 1 o'clock வரைக்கும். இப்போதைக்கு சண்டே மட்டும் 2 to 5 o'clock வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்குது. உங்களுக்கு ஐடியா இருக்குது இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா? சப்போஸ் இது சம்பந்தமா இன்னும் ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு டீடைல் வேணும், என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. இட்ஸ் எ லைவ் செஷன், நம்மளுடைய ஆப் மூலமா நடக்கும். சப்போஸ் நீங்க லைவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ப்ரோக்ராம் அப்படியே ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுல இருக்கு. தென் மெட்டீரியல் கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லயே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இதுக்கான டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நாங்க கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். அப்படியெல்லாம் இருக்கு. ஓகே சார், ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்றீங்கன்னா 11,800 ரூபாய் தான் இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 23,600 ரூபாய் ஆகிடும். அதனால இன்னைக்கே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இமிடியேட்டாக இன்னைக்கே கால் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸு 11,800. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டபுளாக பே பண்ண வேண்டியது இருக்கும், 23,600. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கிறீங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு கால் பண்ணுங்க. இதை பார்த்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், பிட்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.